மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம். முதலில் இலங்கை செய்திகள். பதவியை இழக்க நேரிட்டாலும் சவாலை எதிர்கொள்ள தயார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சூளுரை. தான் பெற்றுள்ள நிறைவேற்று அதிகாரத்தையோ அல்லது அரசாங்கத்திடமுள்ள அதிகாரத்தையோ அரசியல் அமைப்பிற்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு மாற்றங்களை முன்னெடுப்பதில் சவால்கள் ஏற்படுவது இயல்பானது என தெரிவித்த ஜனாதிபதி அந்த சவால்களை எதிர்கொள்ள தான் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தான் பதவியில் தொடர்ந்து இருக்க வேண்டுமென்ற எண்ணத்துடன் ஜனாதிபதி பதவிக்கு வரவில்லை எனவும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது கருத்து வெளியிட்டுள்ளார். புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதை தான் அறிந்திருந்தாலும் விசாரணைகளை முன்னெடுக்க இடமளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எந்தவொரு மாற்றத்தையும் சவால்களை எதிர்கொள்ளாமல் ஏற்படுத்த முடியாது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சவால்களின் காரணமாக தனது பதவி பறிபோகும் நிலை ஏற்பட்டாலும் அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கன்னியாவில் ஆடி அமாவாசை பிதிர்க்கடனுக்கும் கெடுபிடி. தொல்லியல் திணைக்களத்தால் பதட்டம். திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்று சிவன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பிதிர்க்கடன்களை நிறைவேற்றச் சென்ற மக்களுக்கு தொல்லியல் திணைக்களத்தினரின் கடும் கெடுபிடியால் பலத்த சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஆடி அமாவாசை விரதத்தை முன்னிட்டு நேற்று புதன்கிழமை கன்னியா வெந்நீரூற்று சிவன் ஆலயத்தில் தீர்த்த நிகழ்வு இடம்பெற்றது. விசேட பூசைகளுடன் ஆரம்பமான நிகழ்வில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டு தமது முன்னோர்களை நினைவுகூர்ந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து பிதிர்க்கடன்களை நிறைவேற்றினர். தொடர்ந்து வெந்நீர் கிணற்றில் நீராடியும் தமது சமய கடமைகளை மேற்கொண்டனர். எனினும் பிதிர்க்கடன்களை நிறைவேற்றுவதற்காக நேற்று காலை மக்கள் கன்னியா வெந்நீரூற்று பகுதிக்கு சென்றபோது அங்கு கடமையில் இருந்த தொல்லியல் திணைக்கள ஊழியர் சிவன் கோவிலின் கதவை திறக்க மறுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சில மணி நேரம் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இந்த விடயம் திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திராவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஆலயம் திறக்கப்பட்டது. ஆனால் ஆலயத்திற்குள் இருவராக மாத்திரமே நிற்க முடியும் என தெரிவிக்கப்பட்டதுடன் ஏனையோர் ஆலயத்திற்கு வெளியிலும் நிற்க அனுமதிக்கப்படாமல் தொல்லியல் திணைக்களத்தினரால் அங்கிருந்து அகற்றப்பட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் மீண்டும் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க கன்னியா வெந்நீரூற்று மற்றும் கன்னியா சிவன் ஆலயத்தில் தமது முன்னோர்களுக்கான பிதிர்க்கடன்களை நிறைவேற்றுவதற்காக கூட பல்வேறு தரப்பினரிடமும் அனுமதி பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் ஆலயத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்று வந்த நித்திய பூசைகள் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தமிழ் மக்களின் வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுவதாகவும் மக்கள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளனர். கன்னியா வெந்நீரூற்று மற்றும் சிவன் ஆலயத்தை சுற்றியுள்ள நிலைமை தொடர்பில் உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 லட்சம் புதிய ஆதரவாளர்கள். செப்டம்பரில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அதிரடி திட்டம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதாகவும் அதனை வீட்டுக்கு அனுப்புவதற்கான அரசியல் வேலை திட்டங்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் வலுப்பெறும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்று எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் 2 ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ளதாக குறிப்பிட்டார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதா என்பதை மதிப்பீடு செய்வதற்கு இந்த காலப்பகுதி போதுமானது எனவும் அவர் தெரிவித்தார். முறையான ஆட்சி மாற்றம், நல்லாட்சி, சிறந்த நிர்வாகம், சுயாதீன நீதித்துறை மற்றும் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைத்தல் உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகளுடனேயே மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆணை வழங்கியதாகவும் ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் திச அத்தநாயக்க குற்றம் சாட்டினார். தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை மறந்து அரசாங்கம் பழைய பாதையிலேயே பயணிப்பதாகவும் அவர் விமர்சித்தார்.
இந்த நிலையில் அரசாங்கத்தின் 2 ஆண்டு நிறைவை முன்னிட்டு எதிர்வரும் செப்டம்பர் மாத இறுதியில் 2 நாட்கள் தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து நாட்டின் உண்மை நிலவரத்தை எடுத்துரைக்க ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்போது அரசாங்கத்தின் இயலாமை, ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியை மேலும் பலப்படுத்தும் வகையில் 10 லட்சம் புதிய ஆதரவாளர்களை இணைத்துக் கொள்ளும் வேலை திட்டமும் செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கப்படும் என திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்தார். கிழக்கை தாரை வார்க்கும் சதித்திட்டமே 6 கட்சிகளின் கூட்டு. ஈழத்தமிழர் முன்னணி குற்றச்சாட்டு. கிழக்கை முஸ்லிம் தரப்புக்கு தாரை வார்ப்பதற்கான சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாகவே 6 கட்சிகளின் கூட்டு அமைக்கப்பட்டுள்ளதாக ஈழத்தமிழர் முன்னணி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 1985ஆம் ஆண்டு முதல் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் எதிர்கொண்டதாக கூறப்படும் படுகொலைகள், இடப்பெயர்வுகள் மற்றும் காணி அபகரிப்புகளுக்கு எதிராக தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் உரிய முறையில் குரல் கொடுக்கவில்லை என அந்த கட்சி தெரிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் பொத்துவில் முதல் துறை நீலாவணை வரையான பகுதிகளில் பல்வேறு கிராமங்களில் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு அவர்களின் குடியிருப்புகள் மற்றும் கட்டிடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு மக்கள் விரட்டியடிக்கப்பட்டதாகவும் பின்னர் அவர்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டதாகவும் ஈழத்தமிழர் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் ஆலயங்கள் அமைந்திருந்த இடங்களில் பள்ளிவாசல்கள் மற்றும் மீன் சந்தைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. இதேவேளை ஓட்டமாவடியில் காளி கோவில் ஒன்று உடைக்கப்பட்டு அந்த இடத்தில் மீன் சந்தை அமைக்கப்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ALM ஹிஸ்புல்லா தெரிவித்ததாக கூறப்படும் காணொளி சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் 2014ஆம் ஆண்டு கிழக்கு மாகாண சபை தேர்தலில் தமிழரசு கட்சி 11 ஆசனங்களை பெற்றிருந்த போதிலும் முஸ்லிம் கட்சிகளுடன் இணைந்து முதலமைச்சர் பதவியை முஸ்லிம் தரப்புக்கு வழங்கியதாகவும் ஈழத்தமிழர் முன்னணி விமர்சித்துள்ளது. தற்போதைய 6 கட்சிகளின் கூட்டணியும் இதே நோக்கத்தையே கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அந்த கட்சி கல்முனை தமிழ் பிரதேச செயலத்துக்கான நிர்வாக உரிமைகளை கூட வழங்க மறுக்கும் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக எவ்வாறு குரல் கொடுப்பார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளது. கிழக்கு தமிழ் மக்களின் உரிமைகள் தொடர்பில் தமிழ் அரசியல் தலைமைகள் இனியாவது உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் எனவும் ஈழத்தமிழர் முன்னணி வலியுறுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள 93 சந்தேக நபர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள இலங்கையில் இடம்பெற்ற குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 93 சந்தேக நபர்களை நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வருவதற்காக சர்வதேச போலீசாரின் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்தார். நாடே ஒன்றாக தேசிய திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் 2024, 2025 மற்றும் இந்த ஆண்டின் கடந்து போன காலப்பகுதியில் இந்த சிவப்பு எச்சரிக்கைகள் மூலம் 38 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கு மேலதிகமாக போலீஸ் மா அதிபரின் நேரடி தலையீட்டின் பேரில் 35 முக்கிய குற்றவாளிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அவர் மேலும் வெளிப்படுத்தினார். இவ்வாறு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களால் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட வாகனங்கள், வீடுகள், தங்கம் மற்றும் காணிகள் உள்ளிட்ட பெருமளவிலான சொத்துக்களை அரசுடைமையாக்கும் விசேட திட்டம் ஒன்று தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன்படி 2024ஆம் ஆண்டில் 1490 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் 2025ஆம் ஆண்டில் 1549 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் அரசாங்கம் பொறுப்பேற்றதன் முதற்கட்டமாக அந்த சொத்துக்களை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் 839 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான சட்டவிரோத சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான முதற்கட்ட சட்ட நடவடிக்கைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். வடக்கு கடலில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க வேண்டும், கடற்படைக்கு ஆளுநர் விடுத்துள்ள கோரிக்கை. இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கடற்படையின் நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான சட்ட அமுலாக்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாண கடற்படை தளபதியாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள ரியல் அட்மிரல் MDK விஜயவர்தன
நேற்று புதன்கிழமை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் ஆளுநர் வேதநாயகனை மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது கருத்து தெரிவித்த ஆளுநர், இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் வடக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் கடல் வளங்களின் பாதுகாப்புக்கும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். குறிப்பாக தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் வலைகளை பயன்படுத்தும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் கடல் வளங்களை அழிப்பதுடன் உள்ளூர் மீனவர்களின் பாரம்பரிய தொழிலையும் பாதித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்துடன் நெருங்கிய ஒருங்கிணைப்புடன் செயற்பட்டு சட்ட அமுலாக்க நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் ஆளுநர் கோரிக்கை விடுத்தார். அதேவேளை கடல் வழியாக நாட்டுக்குள் உயிர்கொல்லி போதைப் பொருட்கள் கடத்தப்படும் முயற்சிகளை முறியடிக்கும் வகையில் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேலும் வலுப்படுத்த வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். வடக்கு கடற்பரப்பின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் அனைத்து வகையான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் எதிராக கடற்படை உறுதியான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் எனவும் ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் MDK விஜயவர்தன, வடக்கு மக்களின் பாதுகாப்பு, கடல் வளங்களின் பாதுகாப்பு மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் கடற்படை முழுமையான அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து செயற்படும் என உறுதியளித்தார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. இலங்கை சிறையில் உள்ள 9 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை. மத்திய அமைச்சருக்கு முதல்வர் விஜய் கடிதம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை விடுவிப்பதற்கும் அவர்களின் மீன்பிடி படகை மீட்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் S. ஜெய்சங்கருக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் இதேபோன்று 2 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்திய மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது மீனவ சமூகத்தினரிடையே, குறிப்பாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் மிகுந்த கவலையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றது. இதுவரையில் 49 இந்திய மீனவர்கள் இலங்கை அரசால் சிறைக்காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். எனவே தகுந்த தூதரக நடவடிக்கைகள் வாயிலாக இலங்கை அரசிடம் இக்கோரிக்கையை முன்வைத்து சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகையும் விரைவாக விடுவித்து அவர்கள் பாதுகாப்பாக தாய்நாடு திரும்புவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்வதால் தாங்கள் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களுக்கும் தமிழ்நாட்டு மீனவ சமூகத்தினருக்கும் இவ்விவகாரத்தில் பெரும் நம்பிக்கையையும் நிம்மதியையும் அளிக்கும். இவ்வாறு முதல்வர் விஜய் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் இந்திய வம்சாவளி கௌதம் ரங்கராஜன். பிரித்தானிய பிரதமர் ஆண்டி பெர்ன்ஹாம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திட்ட வகுப்பாளரும் முன்னாள் BBC நிர்வாகியுமான கௌதம் ரங்கராஜனை பிரதமர் அலுவலகத்தின் கட்டமைப்பு மற்றும் செயல்முறைகளுக்கான நிபுணத்துவ ஆலோசகராக நியமித்துள்ளார். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த பொறுப்பில் கௌதம் ரங்கராஜன் லண்டனில் உள்ள பிரதமர் அலுவலகமான 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் தனது பணியை ஆரம்பித்துள்ளார். அரசாங்கத்தின் நிர்வாக கட்டமைப்பு மற்றும் செயல்முறைகளை மேம்படுத்துவதுடன் அரசின் செயற்பாடுகளை மேலும் திறமையானதாகவும் ஒருங்கிணைந்ததாகவும் மாற்றும் நோக்கில் இந்த பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் உத்தி மற்றும் நிறுவன மாற்றங்களை நடைமுறைப்படுத்துவதில் கௌதம் ரங்கராஜனுக்கு குறிப்பிடத்தக்க அனுபவம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் BBC உத்தி வகுப்பாளராகவும் நிர்வாகியாகவும் பணியாற்றியுள்ள அவர் ஊடகம், நிறுவன உத்தி மற்றும் மாற்றங்களை நிர்வகித்தல் உள்ளிட்ட துறைகளில் அனுபவம் பெற்றவர். பிரதமர் ஆண்டி பெர்ன்ஹாம் தலைமையிலான அரசாங்கத்தின் நிர்வாக கட்டமைப்பு மற்றும் செயற்பாட்டு முறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த நியமனம் பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்தின் புதிய நிர்வாக அணுகுமுறையை உருவாக்குவதிலும் பிரதமர் அலுவலகத்தின் செயற்திறனை மேம்படுத்துவதிலும் கௌதம் ரங்கராஜனின் உத்தி மற்றும் நிறுவன மாற்ற அனுபவம் பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
குறிப்பாக பிரதமர் அலுவலகத்தின் செயற்பாடுகளை மறுசீரமைத்து அரசாங்கத்தின் முடிவெடுப்பு மற்றும் நிர்வாக செயல்முறைகளை மேலும் வலுப்படுத்தும் முயற்சிகளில் இந்த புதிய பதவி முக்கியத்துவம் பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். ட்ரம்பிற்கு எதிராக நெதன்யாகு எடுத்துள்ள அதிரடி முடிவு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தை எதிர்ப்பதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தயாராக இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது உள்நாட்டு அரசியல் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ட்ரம்புடன் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையாக எதிர்கொள்ள நெதன்யாகு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை சவுதி அரேபியாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதரும் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதரகத்தின் முன்னாள் சாஷ்டி அப்ஸ்பேர்ஸுமான மைக்கேல் ட்ரானி தெரிவித்துள்ளார். ட்ரம்பிடம் இருந்து எதிர்வினை எவ்வாறு வந்தாலும் அதனை எதிர்கொள்வதை விட குறித்த திட்டத்தை பகிரங்கமாக நிராகரிப்பதே நெதன்யாகுவுக்கு அரசியல் ரீதியாக சாதகமாக இருக்கும் என அவர் கணிப்பதாக ட்ரானி தெரிவித்துள்ளார். குறிப்பாக அடுத்த சில மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் தேர்தலை மையமாக கொண்டே நெதன்யாகுவின் இந்த நிலைப்பாடு அமையக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்புடனான நெதன்யாகுவின் தனிப்பட்ட உறவு அல்லது அமெரிக்க திட்டத்தின் சில அம்சங்களை அவர் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கின்றார் என்பது இரண்டாம் பட்சமான விடயம் எனவும் ட்ராட்னி தெரிவித்துள்ளார். மாறாக தனது வாக்காளர்களிடம் நெதன்யாகு பொது வழியில் என்ன கோருகின்றார் என்பதே தற்போதைய சூழலில் அவருக்கு மிகவும் முக்கியமானதாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான உறவில் மட்டுமன்றி இஸ்ரேலின் உள்நாட்டு அரசியலிலும் இந்த விவகாரம் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் வெப்பம் தாங்காமல் செவிலியர்கள் மயக்கம், மருத்துவமனைகளில் அவசர நடவடிக்கை கோரிக்கை. பிரித்தானியாவில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக பிரித்தானிய செவிலியர் சங்கமான RCN எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடுமையான வெப்பநிலை காரணமாக சில செவிலியர்கள் பணியின் போது மயங்கி விழுந்துள்ளதாகவும் பலர் தலைச்சுற்றல் உள்ளிட்ட உடல் உபாதைகளை எதிர்கொள்வதாகவும் RCN தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தின் சுமார் 3/4 பகுதி தற்போது அதிகாரப்பூர்வமாக வறட்சி பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வெப்பத்தின் தாக்கம் மருத்துவமனைகளிலும் தீவிரமாக உணரப்பட்டு வருகின்றது. கடும் வெப்பத்திலும் செவிலியர்கள், வயதானவர்கள் மற்றும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகளை பராமரிக்க வேண்டியுள்ளதுடன் மருந்துகளை உரிய குளிர்ச்சியான நிலையில் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. சில மருத்துவமனை வார்டுகளில் போதுமான குளிரூட்டும் வசதிகள் இல்லாததால் பணியாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் கண்டிஷன் வசதி இல்லாத இங்கிலாந்து மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றும் செவிலியர் ஒருவர் தற்போதைய வெப்பநிலையில் தாங்கள் கடுமையான அவதிக்குள்ளாகி வருவதாக தெரிவித்துள்ளார். இதனடுத்து மருத்துவமனைகளில் உடனடியாக போதுமான குளிரூட்டும் வசதிகளை ஏற்படுத்துவதுடன் கடும் வெப்பத்திற்கு ஏற்ற வகையிலான சீருடைகளை செவிலியர்களுக்கு வழங்க வேண்டும் என RCN கோரிக்கை விடுத்துள்ளது. மருத்துவமனைகளில் நோயாளிகளை பாதுகாக்க வேண்டிய செவிலியர்களே வெப்பத்தால் மயங்கி விழும் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் நோய்களுடன் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் நிலை குறித்து கவலை எழுந்துள்ளது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி நியூஸ் யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.